ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள், நான் 100 பருப்பு துவரம் பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன். இது கூடவே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்க போறோம். வெங்காயம் சேர்த்தாச்சு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி சேர்த்தாச்சு. நான் 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 100 துவரம் பருப்பு தான் போட்டிருக்கேன், அதுக்கு ஏற்ற அளவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே கத்தரிக்காய் 2, முருங்கைக்காய் 1, உருளைக்கிழங்கு 1, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அவிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகும் போதே இந்த காயையும் சேர்த்து அவிச்சு எடுத்துக்கிட்டோன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதனால நான் இது கூடவே அவிச்சு எடுத்துக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்கலைன்னா துவரம் பருப்பை தனியாக நீங்கள் அவிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், காய்கறிகளை தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். பட் என்கிட்ட இப்போதைக்கு சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் போட்டு செய்கிறேன். சின்ன வெங்காயம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் நல்லா காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ ஒரு 6 விசில் வர வரைக்கும் நம்ம விட்டுட்டு இதை பார்க்கலாம். நான் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தேவையான பொருளை நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொஞ்சமாக வெந்தயம் ரொம்ப சேர்க்காதீங்க, கசக்கும். அதனால் ஓரளவு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகா, இதெல்லாம் நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச பருப்பு பாருங்கள் எந்த அளவு எல்லா காயும் சேர்ந்து நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து இப்படி வேக வச்சு எடுத்துட்டோம்னா குயிக்காக நம்மளுக்கு சீக்கிரம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதனால தான் நான் பருப்பு கூடவே காயை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைக்கிற மசாலாவை இதில் சேர்த்து ஒரு 2 கொதிக்க விட்டுட்டு புளி சேர்த்துட்டு தாளித்து போடுற பொருளை போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். சாம்பார் ரெடி ஆயிரும். நான் நல்லா கோல்டன் நிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். தேங்காவை வறுக்கலை, தேங்காவை அப்படியே பச்சையாக தான் அரைக்க போகிறோம். இப்போ வந்து இதை நல்லா ஃபேன் காற்றுல வச்சு அரைச்சி எடுத்து நம்ம பருப்பு வேக வச்சதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட அரைச்சி விட்ட சாம்பாருக்கு மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பருப்பில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி விட்ட மசாலாவை சேர்த்தாச்சு. சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாத்தையுமே வறுத்து தான் வச்சுருக்கோம். தேங்காய் மட்டும் தான் பச்சையாக சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், மிளகு, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றி புளி ஊற்றி இறக்கிட்டோம்னா நம்மளோட அரைச்சி விட்ட சாம்பார் அவ்வளோ ருசியாக இருக்கும், ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு இது வரைக்கும் சேர்க்கலை. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு கொதிச்சு வரும்போது நம்ம இப்போ புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதி கிளம்பிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுக்கலாம். வைக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு தட்டி வச்சுருக்கோம். இது கூட ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கடுகு, உளுந்து சேர்த்து தாளித்து கொட்டிட்டோம்னா வாசனையாக நம்ம சாம்பார் ரெடி ஆயிரும். நம்ம வந்து இதில் தாளித்து கொட்டியாச்சு. தாளித்து கொட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டோம்னா வாசனையாக அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு வாட்டி இந்த சாம்பார் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வேண்டான்னு சொல்லாமல் பசங்க சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மீன் வறுவலோட ரெசிபி நம்ம சேனலில் நான் தனியாக போட்டிருக்கேன், போய் பாருங்கள்.